மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜனநாயகன் படம் இன்னும் வெளியாக 2 நாள் தான் இருக்கு. வினோத் அவர்கள் தொடர்ந்து பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கரூர் விஷயத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் வினோத் அவர்கள். என்ன விஷயங்கள் எதிர்பார்த்த நிறைய சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பேசியிருக்காரு. படத்தை பார்த்துட்டு எல்லாரும் படத்தை டீகோட் பண்ணுவாங்க. இப்போ இயக்குனர் வினோத் அவர்களோட ஸ்பீச்சை வந்து இன்டர்வியூ வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் மேலே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஆர்வம் இருக்குது. நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா தாவேகா தலைவர் தளபதி விஜய் நடிப்பில் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் இப்போது தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்கள் நடிப்பில் அப்படின்னு தான் வரும். மாற்று கருத்தே இல்லை. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய கலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் அப்படின்னு இருக்க போகுதுன்றல மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேசுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூலேருந்து நான் தொடங்குற கரூர் இன்சிடென்ட், நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கரூர் நம்மளை விட்டு போகாது. அந்த இன்சிடென்ட் நம்ம பேசாத இடங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்பயே சொன்னோம், நம்ம களத்தில் இருந்தோம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அதாவது கரூரில் நடந்த அந்த கூட்டத்தில் ஷூட்டிங் கேமரா வச்சு இந்த படப்பிடிப்பு நடந்துச்சு அப்படின்றத பல பேர் வலியுறுத்தினாங்க. நம்ம இல்லவே இல்லைன்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்டெடியாக நின்னோம், ஸ்ட்ராங்காக நின்னோம், உறுதியாக நின்னோம். அதுதான் அவருமே சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. இன்னொன்று, நான் அங்கே இல்லவே இல்லை கரூர் அப்போ இல்லை, நீங்கள் உங்கள் அசிஸ்டன்ஸை வச்சு எடுத்துருக்கலாம். அப்படியும் கிடையாது. முதல்ல நான் எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், நானே கேட்குறேன், ஏன் அவர் அப்படி பண்ணணும்? அவர் நினச்சி தானே கேவிஎன் ப்ரொடக்ஷன் தளபதி அவர்களோட கடைசி படம் ப்ரொடக்ஷன்லேருந்து அவ்வளோ செலவுகள் பண்ண தயாராக இருக்காங்க. அப்படி அவங்ககிட்ட பிரச்சனைனா இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய படப்பிடிப்பு தளத்தில் வந்து தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ தூரம் இறக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க இதுக்கெல்லாம் தயங்கணும், செலவாகணும்னு எங்கேயுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஏன் அவங்க பண்ணியிருக்க போகிறாங்க? இதை தான் நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொன்னேன். வினோத் அவர்களும் அதான் சொன்னாங்க, இப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னாரு. ஆனால் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூஸில் வந்து மனக்குமுறல்களை பாதி விஷயத்தை இறக்கி வச்சிட்டாருங்க. 100க்கு 60% இறக்கி வச்சிட்டார். மீதி அந்த 40% என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த மனுஷனுக்குள்ளே இன்னமும் அவ்வளோ ஆதங்கம் இருக்குது. அது யாரை பற்றி என்ன விஷயன்றது இன்னும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக தெரியல. அவர் முதல்வர் அவர்களை பற்றியும் பேசுகிறாங்க, அந்த நேரத்தில் கட்டமைச்ச பற்றிங்களையும் பேசுகிறாங்க, இப்போ நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூ பற்றியும் பேசுகிறாரு. என்ன சொல்ல வராருன்றத, அதாவது அவருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் சிக்கலில் இருக்காருன்றதை என்னால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே அப்படிலாம் கிடையாது, அவர் நல்லா தானே பேசிட்டு இருக்காரு. முதல்வர் பற்றி நல்லா சொல்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் காலத்தை பற்றி அவர் பேசி, இன்னொன்று இந்த பொய்யை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பார். எதுக்கு அந்த மனுஷன் இப்போ அதை பேசுகிறாரு? ஏன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பொய் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்றத பற்றி பேசுகிறார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், நான் சீனியர்ஸ்ட்டை பேசும் பொழுது நிறைய இடங்களில் வினோத் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சதுரங்க வேட்டை படம் ஹிட், அதுக்கப்புறம் தீரன் மிகப்பெரிய ஹிட். நினச்சிருந்தா அவர் என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம். என்ன பண்ணுவாரானாங்க, இப்போ லோகேஷ் அவர்களோட படம் வந்து ஒரு படம் எடுத்துட்டாருன்னா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவார். ரிலீஸுக்கு முன்னாடி கோவிலுக்கு போவார் படம் வெற்றி அடைய. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவார். 1 வீக் கழிச்சோ இல்லை 4 டேஸ் கழிச்சோ தான் சென்னை வருவாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வினோத் அவர்கள் ஒரு படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எங்கேயாவது நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவரோட தேடல்கள் இருக்குல்ல, அவ்வளோ மிகப்பெரிய ஒரு தேடல். இதை என்கிட்ட அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அவர் ஈஸியாக இடம் போட்டுறாங்கன்னா வாழ்வியல் அப்படின்றது அவருக்கு அவ்வளோ தெரியும். நீங்கள் விவசாயி படம் பார்த்துருக்கீங்களே, அந்த படத்தை பற்றி, கடைசி விவசாயி, அந்த படத்தை பற்றி மேடையில் ஒருத்தர் பேசினார், பயங்கர வைரல் ஆச்சு. யாரான்னு பார்க்கும்போது அங்கேயும் வினோத் தான் பேசியிருக்கு. அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ தெரியும், அவ்வளோ விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பக்கூடியவர் தான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இதெல்லாம் பேச வச்சுட்டாங்களேன்னு பார்க்கும்பொழுது தான் ரொம்ப விரக்தியாக இருக்குது. ஸோ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது விஜய் சார் படம். அவர் படத்தை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அப்படியே இருக்க போகுது. படம் லீக் ஆயிடுச்சா, ஆமாம் தளபதி என்கிட்ட பேசினார், இதெல்லாம் இருக்கும் பார்த்துக்கலாம். அவர் சைன் பண்ணும் பொழுது ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன வார்த்தை, படம் லீக் ஆன பொழுது வினோத் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் அவர் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கான்றது நம்மளுக்கு தெரியுது. இதெல்லாம் நடக்குன்றது அவர் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் கூட இருக்க எல்லாத்துக்கூடையும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். பார்த்துக்கலாம்டா, அப்படி தான் லீக் ஆகிருக்கா பார்த்துக்கலாம், லைக் கடந்து போகணும், இதுலேயே உடஞ்சிடாத உட்காந்துடாது. இன்றைக்கி வினோத் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லக்கூடிய தைரியமும் எனக்கு இல்லை, அதை மீறி நான் சொன்னேன்னா போடக்கூடிய தைரியம் உங்களுக்கு இல்லைன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார்.
மீண்டும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாருங்க அதில். எனக்கு தெரியல நீங்கள் எடுத்துக்கங்கன்றார். என்னவா இருக்குன்ற கேள்விகள் அவர் சுற்றி நிறையா இருந்தாலுமே கூட இப்போதைக்கு ஜனநாயகம் வந்திருக்கோம், அந்த ப்ரொமோஷனை தெளிவாக பண்ணுவோன்னு கிட்டத்தட்ட இறங்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு. குறிப்பாக ஏகே அவர்களை பற்றி. ஏகேவோட மிகப்பெரிய ட்ராவல் அந்த படத்தில் வந்து, ஏன்னா இப்போ நேர்கொண்ட பார்வை ரீமேக் தான். ஜனநாயகம் வந்து பேசும்பொழுது, ஜனநாயகத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு கதை சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முதல்வருக்கு ரொம்ப பிடிச்சு போய் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். சரி இது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா, ரீமேக் பண்ணலாமான்னு இவர் போய் சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெண்டுமே ரீமேக் பண்ணுறமேடா, அங்கே ஒரு ரீமேக் பண்ணுறேன், இங்கே ஒரு ரீமேக் பண்ணுறன்ற ஒரு மாதிரி. ஏகேவை பற்றி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க, ரெண்டு பேரோட ஒப்பீடு. ஏன்னா நீங்கள் என்றைக்குமே விஜய் சார் அஜித் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இயக்குனர்கிட்டையோ டெக்னீஷியன்ட்டோ கேட்கக்கூடிய கேள்வி, அப்புறம் ரெண்டு பேர்த்து கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, ரெண்டு பேரோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள், ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை, ரெண்டு பேரும் எப்படி எப்படி இருக்கணும், இதை தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதுக்கு இவர் ரொம்ப சிறப்பான ஒரு பதில் கொடுத்துருக்காரு. பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஏகே அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. குறிப்பாக ஏகே அவர்கள் தன்னோட பயணிக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், குறிப்பாக இயக்குநர்களை குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்பாரு. நம்ம வீட்டில் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் அங்கிருந்தா வரும், ஹைப்பா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். இன்னொன்று ஏதாவது இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு கால் பண்ணி ஆல் தி பெஸ்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, சேஃபாக இருங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் ஏகே அவர்கள். வேறெல்லாம் அதுதான் முதல்வர் அவர்களுமே கூட. ஸோ அவருமே இப்போ கொஞ்சம் பெருமூச்சுட்டு இருப்பார். சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒன்று, அதுக்கான தெளிவான விளக்கங்கள். ஆனால் இன்னொரு ரொம்ப அழகாக சொன்னாருங்க, சென்சார் போர்டு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே பாதி படத்துக்கு வந்து சென்சாரும் கிடைக்காது, இன்னொன்று சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும்ன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்றதுமே சொன்னதும் அவர் தான். இதில் இருக்கக்கூடிய ரொம்ப வயலன்ஸாக இருக்கக்கூடிய காட்சிகள் கட் பண்ணுங்க, யூவிஏ கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே முடிவு பண்ணி தான், எங்க அவ்வளோ கோடி போட்டு எடுக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு பெரிய ஹீரோ வச்சும் பெரிய பட்ஜெட்லேயும் ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு இயக்குனராக எனக்கான ஒரு ஒரு பொறுப்புன்றது மீறி நான் அதை கடந்து நான் செயல்பட போகிறேன்னு அவருக்கு இல்லை. எல்லாருமே அவங்களால முடிஞ்ச போராட்டங்களை பண்ணிட்டாங்க. அதுக்கான விடை தான் 23. ஏகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பேசுன ஒரு விஷயம் தான், விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் கூடயும் படம் பண்ணுங்க, ரஜினி சார் கூடயும் படம் பண்ணுங்கன்னு ஏகே சொன்னதா ஒரு விஷயத்தை வினோத் அவர்கள் ஏகே மட்டும் இல்லைங்க, நான் சொல்றேன், நெல்சன் அவர்கள் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்றாரு. அப்போ முதல்ல இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் பீஸ்ட் டைம்ல நல்லா இருக்கு, ரஜினி சாருக்கு போய் சொல்லுங்க அப்படின்ட்டு நெல்சன் உடனே ரஜினி சாருக்கு போய் அந்த கதை சொல்லி அது ஓகே ஆச்சு. அது ஸ்டேஜ்லையுமே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஊக்குவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, போட முட்டை ஸ்டஃப் இருக்குடா. ஜவான் ஒரு படம், ஷாருக் கான்கிட்ட போய் சொல்லுங்கன்னா அட்லி முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னது முதல்வர்கிட்ட. ஸோ இவங்க எல்லாருமே சும்மா பேச்சுக்கெலாம் வந்து விஜய் சார் பாய்ஸ்ன்னு சொல்லல, என்னதான் அந்த பிராண்ட் அவங்க பின்னாடி இப்போ இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் தனித்தனிமைன்னு ஒன்று இருக்குது, அதை இங்கிருந்து வளர்த்துக்கிறாங்க. இப்போ மாஸ்டர் பண்ணும் பொழுது லோகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பும் ஒரு சுமையும் இருந்திருக்கும். ஆனால் இது இவ்வளோ பெரிய ஹீரோக்கு பண்ணுறமே, அதான் அவரே ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்கினா, இல்லை நான் சொல்கிறது அப்படி பண்ணிடலானே அப்படின்றாங்க. அப்புறம் தான் நான் ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்க ஆரம்பித்தேன் அப்படி. ஸோ அது வரைக்கும் எப்படி ட்ராவல் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே லோகேஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட பண்ணிட்டார், நெல்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட பண்ணிட்டார், அட்லி அவர்கள் அங்கேருந்து போய் ஷாருக் கானோட ஒரு படம் பண்ணிட்டார். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்ல ஊக்குவிக்கிற வகையில் ஒரு மோட்டிவேட்டராக இருக்கக்கூடியவர் முதல்வர் அவர்கள் தான். இதை தான் ஏகே அவர்களும் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அப்போ அந்த டாக் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இதுக்கப்புறம் விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் போய் படம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட மட்டும் இல்லை, அவர் கூட பணியாற்ற எல்லா இயக்குனர்கிட்டையும் ஏகே சொல்லக்கூடிய விஷயமும் தான். அவரை நினைக்கிறாருங்க, அவரை வந்து அவர் டக்குன்னு இது பண்ண மாட்டாருங்க, அட்டாச் ஆக மாட்டார், ட்ராவல் பண்ண மாட்டார், ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுக்க மாட்டார், கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் ஏகே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் கூட அடிக்கடி பார்த்துருப்பீங்களே, பெரிய பெரிய ஏஆர் முருகதாஸ் அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள்லாம் கூட இருந்து அப்பப்போ ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்கும். எப்பப்போ வரும்னா ஏகேவோட பிறந்தநாளுக்கு ஒன்று வரும், அவங்களோட திருமண நாளுக்கு ஒன்று வரும். இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கண்டிப்பாக இவங்களெல்லாம் அழைச்சி, அவருக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததாக இருக்கும். 23ஆம் தேதி வந்துடுவோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேன்னு இல்லை, தமிழ் படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் வசூலாக முதல்ல இருக்கக்கூடிய படம் இது வரைக்குமா இருந்தது, அதாவது கூலிக்கு முன்னாடி இருந்தது ஏகே சாரோட படம். அப்புறம் கூலி வந்ததுக்கப்புறம் முதல் நாள் வசூலே கிட்டத்தட்ட ஒரு 140 சம்திங் ஓவரால் கலெக்ஷனில் முதல்ல இடத்துல கூலி இருக்குது. அதை பிரேக் பண்ணுமா ஜனநாயகன், அதுதான் இப்போ எல்லாரோட கேள்வியாக இருக்குது. இது கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தான் முதல் நாளை பார்க்க முடியுது. இங்கே 9 மணி அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். இன்னொன்று, அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு
டிக்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே நம்ம அப்படி வைக்க முடியாது. அதனால என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான். எக்ஸ்பெக்டேஷன் பிச்சுக்கிட்டு போகுது. கிட்டத்தட்ட இந்த சோல்ட் அவுட் அப்படின்ற வார்த்தை புக்கிங் ஓப்பன் போட்டு ஒரு 30 செகண்ட் 40 செகண்டில் சோல்ட் அவுட்னு வரக்கூடிய ஒரு படமாக இது இருந்துகிட்டே இருக்குது. ரெக்கார்ட் பிரேக் பண்ணி அவர் மீண்டும் அந்த அரியணையில் உட்காருவார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்குது. பார்ப்போம்.